இங்கேருந்து ஒரு கிளம்பியாச்சு. இந்த பெட்ரோல் பங்கில் தான் நைட் ஸ்டே பண்ணோம். ஸ்டே பண்ணிட்டு சேர்த்து இங்கேருந்து கிளம்புறோம். இப்போ எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து ஒரு 40 கிலோமீட்டரில் ஒரு ஃபால்ஸ் ஒன்று இருக்குது. அந்த ஃபால்ஸ் பார்க்க தான் போகிறோம். பார்த்துட்டு அங்கே குளிச்சுட்டு அப்படியே போகிற மாதிரி. மேப் போட்டுக்கா. ஒரு வழியாக நம்ம இந்த வாட்டர் ஃபால்ஸுக்கு வந்துட்டோம். வாட்டர் ஃபால்ஸ் எங்கே இருக்குதுன்னு போய் தேடத்துக்குள்ளேயே போதும் ஆயிடுச்சுப்பா. நம்ம அந்த ரூட்லேயே மெயின் ரோட்லேயே ஒரு 6 கிலோமீட்டர் அப்படியே நம்ம மெயின் ரோட்லேயே போகிறதுனால ஃபுல்லாக பார்த்துட்டு வந்துட்டோம். உங்களுக்கு தெரிஞ்சுங்களா, அது ஒரு வாட்டர் ஃபால்ஸு. அது பாருங்கள், சூப்பராகுது. நான் ஒன்றும் கிட்ட போய் எடுக்கிறேன். இது எடுக்கிறேன். விஜி நம்மளுக்கு ஒன்றும் போயிட்டான். அவங்க ஹேண்ட்ஸில் ட்ரெஸ் தான் கைட்டிங்களான்னு நினைக்கிறேன். அது பாருங்க, தெரிஞ்சுங்களா, தண்ணி தான் சூப்பராக இருக்குது. பாருங்க, இவ்வளோ தூரம் நம்ம தெலுங்கானாவெல்லாம் வந்ததுக்கு ஒருத்தான்னு பார்த்தா ஒருத்து தான் வரும். வாட்டர் ஃபால்ஸு நல்லா தான் இருக்குது. நல்லா ஆயமாக வர இருக்கும் போகுதா, ஆயமாக இருக்கும் போகுதா. இரு வரேன். அவன் வர குடிக்க போகிறான்றான். நானும் சிம்பிளாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன்பா. இந்த இருக்குல்ல, இந்தமாரி மட்டமாக அப்படியே இருக்குன்னு நினச்சேன். பார்த்தா நல்லா பெருசாக தான் இருக்குது. இங்கே கைட்டு வச்சிடலாம். பாருங்க எப்படி மழை தண்ணிக்கு மொத்தம் அர்த்தம் போய்க்குதுன்னு பார்த்தீங்களா. ஃபுல்லாக தண்ணிலாம் வேற மாதிரி இருக்குது பாருங்கங்க. உள்ள போகிற மாதிரி விழுந்துச்சுட்டியா. உள்ள போய் ஒரு இது பண்ணலாம்டா. ஒரு வழியாக இந்த ஃபால்ஸ் வந்து குளிச்சுட்டு கிளம்பிட்டோம். மணி நேரம் குளிச்சுன்னு தந்தோம். அப்படி பார்த்தாலும் ஒரு 1 ஹவருக்கு. பையன் பார்க்குறான், என்ன பண்ணுறேன் ஆலயம் அப்படின்ட்டு. வண்டி ரொம்ப ஆஃப் ரோடுலாம் பயங்கரமாக இருக்குங்க. பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு. கரடு முரடாக இருக்குது நல்லா. என்னாச்சு? ஓகே, கிளம்பிட்டேன். ஒரு பேக்லாம் கட்டிட்டு. அந்த லேக்குக்கு போகிற வே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆஃப் ரோடு தான். பாதிக்கு பாதி ஒரு ஃபுல்லாக ஆஃப் ரோடு தான். பாதிக்கு பாதி கூட இல்லையா. நல்லா சூப்பராக தாங்க பார்க்குது. தண்ணி நல்லா கிறிஸ்டல் கிளியராக இருக்குது இல்லைண்ணா. நீ வேறு அந்த வீடியோ கேட்ட. ஒன்றும் 2 பேரும் சாப்பிட கூட இல்லை. டைம் வேறு 9 ஆக போகுது. போகிற இல்லைங்கன்னா ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டு அப்படியே கிளம்பிடலான்ட்டு தான். ஆ 500 தானே ஓட்டிடலாம் வா. அந்த இதுக்கு நீர்வீழ்ச்சிக்கு இந்த ரூட் தான் போனோம். அப்படி தான் போட்டிருக்காங்க போர்டு. அதை பார்த்தா நாங்கள் இப்போ போய்க்கிறோம் நீர்வீழ்ச்சிக்கு போகிறதுக்கு. நேராக அப்படியே போனால் நேராக நாங்கள் ஃபஸ்ட்டு அப்படி தான் போயிட்டோம். நேராக அப்படியே போயிட்டு சுற்றிக்கின்னு அப்புறம் தான் இந்த நீட்டு வந்தோம் நாங்கள். இந்த ஏரியாவில் அதேமாரி பார்த்தீங்கன்னா ஜியோ, வோடாஃபோன், ஏர்டெல் எதுக்குமே டவர் கிடைக்கல. இந்த ஏரியாவில் போய் சிம் வாங்கினா மட்டும் டவர் கிடைக்குமா அதையும் சொன்னாங்க அவங்க. நேச்சுரல் நல்லாயிருக்கு 2 பக்கமும். தண்ணி ஃபுல்லாக சூப்பராக இருந்து.
வண்டிக்கு 50 ரூபாவும் ஒரு ஆளுக்கு 20 ரூபான்னு சொல்லிட்டு நம்ம மொத்தம் 90 ரூபா கொடுத்துட்டு உள்ளே போயிட்டோம் குளிக்கிறதுக்கு. போயிட்டாங்க அங்கே சைட்லாம் பார்த்தோம்னா மாடு எப்படி இருந்துச்சு, மாடு எப்படி பெருசாக. இந்த பையன்கிட்ட கேட்டேன் ஃபஸ்ட் நம்ம ரூட்டை, அவன் சொல்ல ஸ்ட்ரைட்டாக போகணும்னு சொல்லி விட்டான். அவன் பேசுகிற லாங்குவேஜ் உங்களுக்கு 2 பேருக்குமே தெரியல வேறு. இந்த ஏரியா மேப்பு சேட்டலைட்லேயே இல்லையா அந்த மாதிரி மேப்பு வரைஞ்சி வச்சுக்கிறாங்க பாருங்க. ஏரியா பேர் பார்த்தீங்கன்னா டாங்லிங்கா. அந்த டாங்லிங்கா டாங்லே இந்த டி போதி தர்மன் படத்தில் டாங்லிங் வரல, அந்தமாரி ஊர் பேர் தான் வச்சு வச்சுக்கிறாங்க இந்த இடத்துல. ரூட்லாம் பார்த்தா அல்டிமேட்டாக இருக்குது, நல்லா சூப்பராக பார்க்கறதுக்கு. 2 பக்கமும் அந்த இந்த மரம்லாம் இருக்குது, காட்டு உள்ள தான். காடு தான் இது ஃபுல்லாக, மலை மேலே தான் நம்ம போய் ரீல்ஸு தான் இறங்குறோம். அங்கே பாருங்கள், அவர்கிட்ட போய் நம்ம இப்போ ரூட்டுக்காக பண்ண வச்சுக்கோங்க, நம்மளை பார்த்து அவர் பயந்து விடுவோம் அந்த பையன். விவசாயியா ஆஃப் ரோடு பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு. இன்னும் நம்ம லடாக்கே போய் சேரல, அதுக்குள்ளே ஆஃப் ரோட்டில் இப்போ போயிங்க. நம்ம இன்னும் இதை விட பெரிய பெரிய ஆஃப் ரோட்லாம் இருக்குது, வாங்க போகிற வழியில் காட்டுறோம் நாங்கள். எப்படி இருக்குது இடம் சும்மாடே. அங்கே பாருங்க, காரில் வர நான் பண்ணுறானுங்க போகணுங்க, ஃபோட்டோக்கு போஸ்ட் விட்டு வரானுங்களா. டோரில் தந்து விட்டு எடுத்துக்கிறானுங்க, அது ஒரு ஃபோட்டோவா. இவனுங்களும் நம்மள மாரி குளிக்க தான் போவான்னு நினைக்கிறேன். மற்ற பேரும் குளிக்கிற கையாக தான் இருக்கும். எத்துடா என்னம்மா என்ன சொல்ல சொன்னானுங்க. அப்போ குளிக்கிற கை தான் அது. வலி எப்படி இருக்கு, சும்மா அல்டிமேட்டாக இருக்கா. மழை அந்த டவுன்லேருந்து அப்படியே மரம் சூப்பராக நட்டுன்னு வந்துக்கிற மாதிரி இருக்குது பாரு. நட்டுன்னு இல்லை அது அதே வளர்ந்து வந்துக்குது. கூகுள் மேப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா டங்லாங்லிங்லேருந்து இந்த தோகல் தான் உங்களுக்கு ரூட்டு காட்டும், இந்த ஊரோகல் தான் காட்டும் கூகுள் மேப்பு. 13 கிலோமீட்டருக்கு பார்த்தீங்கன்னா ஆஃப் ரோட் தான், கூகுள் மேப் காட்டாது. திரியாணி வாட்டர் ஃபால்ஸ் அந்த ஏரியா பேர். ஆமாம். ம் ஓகே கேட்டுனீங்களா. என்ன பையா பார்க்குறா. நம்ம ஒரு தரமான ஒரு ஆஃப் ரோடு வந்து பிடிச்சாச்சு பாருங்க. ஏகப்பட்ட ஆஃப் ரோடு வந்து நேக்குது. அண்ணாண்ட சைடு 2 பக்கமே ரைட்டு லெஃப்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பள்ளமாக இருக்குது. ஒருத்தான்னு பார்த்தா ஒருத்து தான் இடம். எனக்கு அப்படி பேசு இப்படி பேசுன்னு சொல்லணும் வரியா தலை நீயா. இங்கே பாருங்க, வண்டி முறுக்கவே இல்லை, அப்படியே 40 போகுது வண்டி. எவ்வளோ டவுன் பார்த்தீங்களா. முறுக்கவே இல்லைண்ணா, வண்டி போயினாக்குது ஃபுல்லாக டவுன். இப்போ வேறு நேற்று வேறு மழை பெஞ்சதில்ல, மழை பெஞ்சனால ஃபுல்லாக என்னன்னா இப்படி சதன்னு ஆகிட்டு இருக்கு. ஓ இந்த ரூட்டில் ஆட்டோலாம் வரப்போகுதுப்பா, பரவாயில்ல. பஸ்ஸே போதா. அதுலேருந்து வந்து நல்ல ஒரு இது பிடிச்சாச்சு, ஒரு காலி ரோட்டை. ஆனால் இந்த ரோடு ஓரளவுக்கு பள்ளமாக தான் இருக்கும். இந்த சைடில் அவ்வளோ மெயின்டெனன்ஸ் கிடையாது ஓகேங்களா, அதனால் இப்படியே தான் இருக்குது. போகலாம். ஆட்டோ ஃபுல்லாக ரோடு பாருங்க. நம்ம போய் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 20 கிலோமீட்டர் தாண்டி வந்துட்டோம் அந்த வாட்டர் ஃபால்ஸ் வந்து. நம்ம பேட்டரியில் பார்த்தா மஜாவாக வராங்க போடலாம் மொத்த பேரும். அங்கங்கே இதில் வேகத்தடை பெருசாக இருக்குது மொத்தமே.
நம்ம வர வேகத்தடனாலே வண்டி பிரேக் பிடிக்க மாட்டோம், அப்படியே அடிச்சு விடுவோம். அது நித்தி ஓட்டுறதாகுது வேகத்தடலாம். திட்ட போகிறான் ஆள் என்ன. நம்ம இவ்வளோ தூரம் வந்ததுக்கு இடம் ஒருத்தான்னு பார்த்தா ஒருத்து தான். சூப்பராக இருக்குது, நல்லா பாருங்கள். சின்ன டேமு, இந்த மலை, இந்த இதெல்லாம் பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்குது. ரோடு நல்லா எவ்வளோ அகலமாக காலியாக இருக்குது. ஆனால் கொஞ்சம் நிறைய வேகத்தடை, பள்ளம் அதெல்லாம் இருக்குது. பிரேக் கொஞ்சம் பிடிச்சி ஓடுறதுக்கு கொஞ்சம் வேறுபடுது. ஃபோன்லாம் ஆன் பண்ணிக்கிறாங்க. டவர் வேறு கிடைக்கல, இப்போ தான் டவர் வர போகுது. இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா மாடு வந்து நல்லா தெய்வம் மாரி கும்பிட்றாங்கப்பா நிறைய பேர். ஏன்னா நிறைய இடத்துல பார்த்து இப்போ மாட்டெலாம் பார்த்து வச்சுங்க, கைவி பொட்டில் வச்சு வச்சுக்கிறாங்க மாட்டுக்கு, சுத்தபத்தமாக வச்சுக்கிறாங்க. அது ஒரு சாமி தானே, அதனால் இது பண்ணுறாங்க. அது ஒரு வழிபாடாக பண்ணுறா போகுது இந்த ஏரியாவில். அதே மாதிரி வீட்டுக்கு நிறைய மாடு தான் இருக்குது. அந்த காலத்து மாட்டு வண்டி இதெல்லாம் இருக்குது வேறு ஃபுல்லாக. இல்லைங்களா மாட்டு வண்டி இது பாருங்க, அதே காலத்து மாட்டு வண்டி. இந்தமாரி மாட்டு வண்டிலாம் நம்ம பார்க்கலாம் கிடையாது, மொத்தம் ஸ்டாப் பண்ண இது ஆயிடுச்சு. எங்கே இருக்குது அந்தமாரி மாட்டு வண்டியே கிடையாது. பாருங்க ரேஸ் மாடு இதெல்லாம். இந்த ஏரியா நம்ம ஏரியா ஆடு மாரி தான் இருக்குது, எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஆ ஐயோ பள்ளத்தாக்கு சூப்பராக இருக்குல்ல. நான் ஹோட்டலில் என்ன இருக்கா இல்லையான்னு பார்த்துனே வந்துனே அந்த எங்கள் ஹோட்டலே காணோம். நேரம் ஹைவே வந்துச்சு வேறு. அப்படியே போக வேண்டியது தான். போகிறதில்ல நான் அந்த சாப்பிட்டியா அப்படியே ஸ்ட்ரைட்டாக தானே இது ஹோட்டலில் போறியா? ஃபஸ்ட்டு போயிடலாமா? இரு கேட்கலாம். சிக்கன் கடை இதா என்ன இதா? ஹோட்டலில் இருக்கிறத சாப்பிடல, நாங்களும் வந்துட்டோம். நாக்பூர் பார்த்தீங்கன்னா இன்னும் 296 கிலோமீட்டர் இருக்கு. இன்றைக்கி எப்படின்னா நாக்பூர் போயிடணும். நாக்பூர் போயிட்டுனா நாக்பூர் ஜான்சி போயிடணும் இன்றைக்கி எப்படின்னா. அதுக்கப்புறம் போயிட்டு நம்ம நாளைக்கு சாகரா போயிடலாம். சாகர் போயிட்டுனா அதுக்கு மறுநாள் அன்றைக்கே கூட தாஜ்மஹால் போய் விசிட் பண்ணிடலாம். நம்ம போயிட்டு போகலாம்.